அவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த வார்த்தையை நம்ம இந்த காலை வேளையில லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல நாம் தியானிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், வளரணும், ஞானத்துல வளர்த்தியில மனுஷருடைய தயவுல அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். நல்லா ஆள் வளர்ந்துருப்பாங்க, ஆனா புத்தியா நடந்துக்க மாட்டாங்க, ரொம்ப சின்னத்தனமா நடந்துப்பாங்க. சில பேர் ஆள் வளர மாட்டாங்க, ஆனா அறிவா இருப்பாங்க. ஆனா அந்த ஆள் அவங்களுடைய தோற்றத்தை கண்டு உனக்கு அறிவிந்து இருந்தா பிரயோஜனம், நீ ஆள் வளரலையே அப்படின்னு சிந்திப்பாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு வந்த மனுக்குலத்தை மீட்கிற இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் வரும் பொழுது அவர் ஆளும் வளர்ந்தவரா இருந்தாரு, அறிவுலையும் வளர்ந்தவரா இருந்தாரு, தேவனுடைய கிருபையிலும் இருந்தவரா இருந்தாரு. அது மாத்திரமல்ல, மனுஷர்களோடு இணைந்து செயல்படுகிற மனுஷ தயவுள்ளவராகவும் இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து எப்படி அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கிடைச்சதுன்னா, 51வது வசனம் சொல்லுது, அவர் அவங்களுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு சொல்லி. எந்த இடத்துலலாம் நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ உங்களுடைய படிகள் எல்லாம் நிச்சயமா அது மேல் படியாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்வணும்னு நினைக்கிறீங்கன்னா, யாரோ சொல்றீங்க, நாங்க சின்ன பசங்களுக்கு நீங்க இதை சொல்றீங்களான்ட்டு. இல்ல, என்னுடைய பாட்டிக்கு 115 வயது, அவர்களுடைய மகளுக்கு 90 வயது இருந்தது. அப்போ அவங்க கிட்ட அவங்களுடைய குழந்தைய பத்தி யாருன்னு கேட்டா, இந்த 115 வயது உள்ளவங்க சொன்னாங்க, இதோ என்னுடைய குழந்தை, அந்த 90 வயது உள்ள குழந்தைன்னு சொன்னாங்க. எந்த வயசு வேணா இருக்கலாம், எப்படியாப்பட்ட வயசு வேணா இருக்கலாம், ஆனா எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்களுடைய குழந்தை அது எத்தனை வயசானாலும் குழந்தை தான். அது போலதான் இந்த இயேசுவானவருடைய வாழ்க்கையில அவர் ஞானத்திலையும் வளர்த்தியிலையும் தேவ கிருபையிலையும் மனுஷர் தயவுலையும் வளர்வதற்கு காரணமே அவருடைய கீழ்ப்படிதல் தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிங்க. அவங்க பெரியவங்க சின்னவங்களா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த நிலையிலையும் நீங்க கீழ்ப்படுகிறவர்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள நிச்சயமாக நீங்க உயர்ந்த இடத்துலையும் வளர்த்தியிலையும் ஞானத்திலையும் செயல்படுவீங்க. ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, 1000 பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே எனக்கு உத்தமம் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த வேத பகுதிக்கு நாங்கள் கீழ்ப்படிய, எங்கள் தாய் தகப்பனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.